பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று பல்லாவரம் மேம்பாலம் இருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய சாலையையும் 200 அடி ரேடியல் சாலையையும் இணைக்கும் வகையில் கடந்த 2020ஆம் ஆண்டு மேம்பாலம் அமைக்கப்பட்டது. இந்த மேம்பாலம் ஒரு வழி பாதையாக செயல்பட்டு வந்தது. இதனால் தாம்பரத்தில் இருந்து விமான நிலையம் நோக்கி வரும் வாகனங்கள் பீக் டைமில் போக்குவரத்து நெரிசலை சந்தித்தன. இதனையடுத்து மேம்பாலத்தை இருவழி பாதையாக மாற்ற வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து அமைச்சர் தாமு அன்பரசன், பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி ஆகியோர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். இந்நிலையில் தற்போது மேம்பாலமானது இருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உயர்மட்ட பாலம் அமைத்து தர வலியுறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் அறிவித்துள்ளனர். பாலக்கோடு அருகே உள்ள வாழைத்தோட்டம் கிராமத்தில் 3500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு செல்லும் பிரதான நுழைவு வாயிலில் உள்ள ரயில்வே தரைப்பாலம் மிகவும் தாழ்வாகவும் குறுகலாகவும் இருப்பதால் சரக்கு வாகனங்களும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய வாகனங்களும் நுழைய முடியவில்லை. இதன் காரணமாக அவசர காலங்களில் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு ஒரே தீர்வாக உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கைகள் விடுத்தும் 65 ஆண்டுகளாக எதுவும் மாறவில்லை என குற்றம் சாட்டும் வாழைத்தோட்டம் கிராம மக்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். இதனை பேனராகவும் தயார் செய்து ஊர் முகப்பில் அவர்கள் வைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.